குடும்ப கட்டுப்பாட்டுக்காக போயிட்டு இருந்தோம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப குழந்தை வேணும்னு போயிட்டு இருக்கோம் தெருவுக்கு தெரு. இன்னைக்கு 90% தமிழர்கள் நோயாளி ஆயிட்டாங்க. மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று உங்களுடைய உடை. பால்வினை நோயில் மிக பெரும் அளவுல அதிகரிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உடைகள். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இந்த டைட்ஸ், சுடிதாரு, ஜீன்ஸ், அந்த பையனை போய் கேட்டு பாருங்க எவ்வளவு இறுக்கமா இருக்கு இடுப்புக்கு கீழே. இப்ப போய் பாருங்க தெருவுக்கு தெரு, பஸ் ஸ்டாண்டு பாருங்க. பால்வினை நோய்களுக்கு மருந்து கொடுக்கிற மருத்துவர்கள் கணக்கில் அடங்காம இருக்காங்க. பாவாடை தாவணி, சின்ன குழந்தையா இருக்கும் போது பாவாடை, அந்த பெண் பருவம் அடைந்து விட்டால் என்று அறிவிக்கின்ற அறிவித்தல் தாவணி, திருமண கோலத்திற்கு வந்த அன்று மணவரையில் ஏறும் பொழுது கூரை புடவை. இருப்பிடத்தால நோயை உருவாக்கணும், உணவால நோயாளிகளை உருவாக்கணும், உடைகளால நோயாளிகளை உருவாக்கணும். உடைக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு, இன்னும் இருக்கு. ஒரு உலகத்திலேயே 18 சித்தர்கள் வாழ்ந்ததா ஒரு வரலாறு உலகத்துல எங்கே இல்ல. தமிழ் மருத்துவத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கு. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 9 வகையான பாஷாணங்களால ஒரு சிலை செய்து இன்றைக்கு வரைக்கும் அது அபிஷேகம் செய்து அந்த பொருளை சாப்பிட்டா நோய் போகும். டாக்டர் தானே நம்மள எல்லாம் குணப்படுத்துறாங்க. டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க. மருந்து சாப்பிட்டு எல்லா நோயாளிகளும் குணமாயிடுறாமா? டாக்டர் காப்பாத்துறாரா உங்களை மருந்து காப்பாத்துதா? அதிர்ஷ்டவசமாவோ துரதிர்ஷ்டவசமாவோ தமிழர்கள் தமிழை படிக்கவே இல்லை. இவங்க தமிழர்கள் படிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு உலகமே காப்பாத்திருக்கலாம். உங்களுடைய உடை என்ன? இது நம்முடைய உடைகள் அல்ல. உண்மையில உங்களுடைய இந்த உடைகள் துவைக்கவோ உலர வைக்கவோ வேட்டியை விட எளிதானது அல்ல. ஒரு வேட்டியை நீங்க பல காரணங்களுக்கு பயன்படுத்தலாம், பல விதங்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த உடை எதுக்காக இந்த உடையை எங்க இருந்து நம்ம கத்துக்கிட்டோம்னா, இந்த பேண்ட் ஷர்ட்டுங்கிற உடைய நம்ம மேற்கத்திய நாடுகள்ல இருந்து கத்துக்கிட்டோம். ஏன்னா முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயர்கள் இங்க வரும்போது அவங்க பேண்ட் ஷர்ட்டோட வந்தாங்க. அவங்கள பார்த்து அவங்க மிக உயர்வானவர்கள் நம்ம மதிச்சோம். அதனால நம்மளும் உயர்வானவர்களா அவங்களோட சமமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பெருமைக்காக அதை கட்டிக்கிட்டோம். அவங்க ஏன் அந்த உடையை உடுத்திக்கிட்டாங்க? பெருமைக்காக, எளிதா இருக்குங்கிறதா உடுத்தினாங்களா? அவங்க வேட்டி சட்டை கட்டலாம் தானே, வேட்டி சட்டை போடலாம் தானே, போட மாட்டாங்க. -டிகிரியில குளிர்ச்சி இருக்கும்போது இறுக்கமான உடைகள், உள்ள ஒரு பேண்ட், அதுக்கு மேல ஒரு கோட்டு, அதுக்கு மேல இன்னொரு பேண்ட், மேல ஒரு சட்டை, இறுக்கி கட்டின டை. ஏன்னா இறுக்கி கட்டலன்னா அது வழியா குளிர்ச்சி உள்ள புந்து செத்துருவான், உறைஞ்சிரும். மைனஸ்ல கூட வெப்பம் இருக்கும். அதுக்கு மேல இன்னொரு கோட்டு, தலைக்கு மேல தொப்பி. அதாவது வெப்பம் அவன் உடம்பு விட்டு பிரிய கூடாதுங்கிறதுக்காக அந்த உடை. வெப்பத்தை காப்பாத்தி வைக்கணுங்கிறது அவன் வேலை. நம்ம வெப்பத்தை கடத்தணுங்கிறது வேலை. வெப்பத்தை கடத்தலனா நம்மளால இருக்க முடியாது. இன்னைக்கு 90% தமிழர்கள் நோயாளி ஆயிட்டாங்க. மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று உங்களுடைய உடை. எப்படின்னு சொல்லலாம், உடம்புல இருந்து வெப்பம் கடத்தப்படவே படாது. இந்த உடையால நீர் உறிஞ்சப்படாது. பால்வினை நோயில் மிக பெரும் அளவுல அதிகரிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உடைகள். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபேமிலி பிளானிங் ஒண்ணு அறிவிச்சாங்க அரசாங்கத்துல. குடும்ப கட்டுப்பாடு, மக்கள் தொகை அதிகரிச்சு போச்சுன்னு. நமக்கே வேணாம்னு குடும்ப கட்டுப்பாட்டுக்காக போயிட்டு இருந்தோம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப குழந்தை வேணும்னு போயிட்டு இருக்கோம் தெருவுக்கு தெரு. என்னங்க 50-60 ஆண்டுகளுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய மாறுதல் வந்தது? இந்த உடையும் மிக முக்கியமான காரணம். அந்த அளவுக்கு பால்வினை நோய்களை உருவாக்குவதற்கான மூலப்பொருளாக இந்த உடைகள் இருக்கின்றன. இந்த டைட்ஸ், சுடிதாரு, ஜீன்ஸ், அந்த பையனை போய் கேட்டு பாருங்க எவ்வளவு இறுக்கமா இருக்கு இடுப்புக்கு கீழே. ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு எல்லாம் பாதிக்கின்ற இயற்பியல்ல இந்த பாலுணர்வு பாலுறவு இல்லைன்னு சொல்லலாம். மனித இனமே இல்ல. உயிர்த்தலின் மிக உச்சம். சுத்தமா சத்துட்டு போகுது. இப்போ போய் பாருங்க தெருவுக்கு தெரு, பஸ் ஸ்டாண்டு பாருங்க. பால்வினை நோய்களுக்கு மருந்து கொடுக்கிற மருத்துவர்கள் கணக்கில் அடங்காம இருக்காங்க. இந்த உடைதான் முக்கியம். இது ஒரு முக்கியமான காரணம்.